நமஸ்காரஹ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ அடுத்து பார்க்க போறது வந்து அதுவரை. ஸோ அதுவரை அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்றது? ஸோ ஜென்ரலா இந்த ஃப்ரேசஸ் வந்து தஹா பரியந்தம் அப்படின்னு 2 வார்த்தைகள் இருக்கு. ஸோ 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் சிறுவன் படிக்கின்றான். இருந்துங்கிறதுக்கு தஹான்னு வரும். ஷட் வாதனம் 6 மணி. ஷட் வாதன தஹா 6 மணியிலிருந்து 7 மணி சப்தவாதனம். 7 மணி வரைக்கும் அப்படிங்கிறதுக்கு சப்தவாதன பர்யந்தம். ஷட் வாதனத்தஹ சப்தவாதன பர்யந்தம் பாலகஹ படதி. சிறுவன் 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் படிக்கின்றான். பாலகஹ சப்தவாதனத்தஹ அஷ்டவாதன பர்யந்தம் கிரீடதி. 7 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் விளையாடுகிறான். பிதா அஷ்டவாதனத்தஹ சார்த அஷ்டவாதன பர்யந்தம் காததி. அப்பா 8 மணியிலிருந்து 8:30 மணி வரைக்கும் சாப்பிடுகிறார். சார்த அஷ்டவாதனத்தஹ நவவாதன பர்யந்தம் காரியாலயம் கச்சதி. 8:30 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் ஆபீஸ்க்கு செல்கிறார். இந்த தஹா பர்யந்தம்னா இதிலிருந்து இது வரைக்கும் அப்படிங்கிறதுக்கு தஹா பர்யந்தம். இது வந்து டைமை குறிக்கிறதாவும் இருக்கலாம், நாட்களை குறிக்கிறதாகவும் இருக்கலாம், இல்ல வந்து ஒரு தொலைவை குறிக்கிறதாவும் இருக்கலாம். எக்ஸாம்பிள், சோமவாசரத்தா சுக்கிரவாசர பர்யந்தம் பரீட்சாக பவந்தி. திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை பரீட்சைகள் உள்ளன. சோமவாசரத்தா புதவாசர பர்யந்தம் சிக்ஷகः ந ஆகச்சதி. திங்கள் முதல் புதன் வரைக்கும் ஆசிரியர் வரமாட்டார், இல்ல வரவில்லை. சனிவாசரத்தः பானுவாசர பர்யந்தம் வித்யாலயஸ்ய விராமः. சனிக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஸ்கூலுக்கு லீவ். ஸோ தஹா பர்யந்தம்ங்கிறது வந்து இது மாதிரி நாட்களை குறிக்கிறதாவும் இருக்கலாம், மாசங்களை குறிக்கிறதாவும் இருக்கலாம். ஜனவரி மாசத்தா பிப்ரவரி மாச பர்யந்தம் பரீட்சாக பவந்தி. ஜனவரியிலிருந்து பிப்ரவரி வரைக்கும் எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ ஜனவரி தஹா அथवा ஜனவரி மாசத்தா பிப்ரவரி மாச பர்யந்தம். சப்தவாதனத்தா அஷ்டவாதன பர்யந்தம். சோமவாசரத்தா சுக்கிரவாசர பர்யந்தம். ஓகேவா? ஸோ இது மாதிரி நம்ம சில எக்ஸசைஸ் நம்ம ட்ரை பண்ணலாமா? ஸோ தஹா பர்யந்தம் யூஸ் பண்ணி நீங்க சொல்லுங்க. ஸோ பேசிக் எக்ஸசைஸ் பண்றதுக்கு நீங்க இப்படி ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்க வந்து எவ்ரிடே வந்து நீங்க என்ன பண்றீங்க, காலையில எழுந்திரிச்சதுல இருந்து ஈவினிங் படுக்கிற வரைக்கும், ஸோ நீங்க என்னென்னலாம் பண்றீங்க? ஷட் வாதனத்தஹ சப்தவாதன பர்யந்தம் யோகாசனம் கரோமி. சப்தவாதனத்தஹ சார்த சப்தவாதன பர்யந்தம் ஸ்நானம் கரோமி. ஸோ இது மாதிரி நீங்க டெய்லி ரொட்டீன் என்ன பண்றீங்களோ அதையும் ட்ரை பண்ணி சொல்லலாம். இல்ல வேற யாராவது என்ன அந்த டைம் ரேஞ்சில் என்ன பண்றாங்கிறதையும் நீங்க வந்து சொல்லலாம். ட்ரை பண்றீங்களா? சோமவாசரத்தः சுக்கிரவாசர பர்யந்தம் வித்யாலயம் கச்சதி. ஓகே, இந்த வீடியோல ட்ரை பண்ற எல்லா எக்ஸசைசஸையும் நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்றேன். அதே மாதிரி இந்த லைவ் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்கை கிளிக் பண்ணி ஃப்ரீயா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் டெலிகிராம் குரூப்ல இருக்கிற எக்ஸசைஸ் எல்லாமே நீங்க வந்து அட்டம் பண்ணலாம். பிளஸ் வந்து ஏதாவது கொஷின்ஸ் இருந்தாலோ ஃபீட்பேக் இருந்தாலோ நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க அடிக்கடி பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனல் sanskrit.today சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.